திரிகோணமலை சாட்டிலைட், ரேடார், சோனார் இந்த மாதிரி செயற்கை கண்காணிப்பு தொழில்நுட்பங்களுக்கே சவால் விடுகிற ஒரு பாதுகாப்பான அமைவிடம். அப்படி என்னதான் இருக்கு திரிகோணமலையில? இதோ இந்த பதிவுல ஒரு சின்ன தொகுப்பா பார்க்கலாம். இயற்கையா அமைஞ்ச உலகத்தோட 2வது மிகப்பெரிய துறைமுகத்தை கொண்டிருக்கிறது தான் திரிகோணமலை. 3 மலைகள் சூழ்ந்திருக்கிற வளமிக்க பகுதி அப்படிங்கறதாலதான் இந்த பேரு. இங்கதான் கோபம் கொண்ட ராவணன் தன்னோட வாளால மலையை வெட்டினார் அப்படின்னு புராண கதைகள் சொல்ற ராவணன் வெட்டு அப்படிங்கிற ஒரு இடமும், வேறு வேறு வெப்பநிலைகளை கொண்டிருக்கிற 7 அதிசய ஊற்றுகளும் இங்க இருக்கு. தென்கிழக்காசிய மிலேச்சர்களின் ரோமாபுரி அப்படின்னு வர்ணிக்கப்படுற திரிகோணமலையில 1623 வருஷம் டச்சுக்காரர்களால கட்டப்பட்ட பிரெட்ரிக் கோட்டையும், அந்த கோட்டை வாசல் மதில்ல 16வது நூற்றாண்டு தமிழ் கல்வெட்டும் இருக்கு. திரிகோணமலையோட கடற்படை தளத்தை பத்தி பார்த்தோம் அப்படின்னா, 2வது உலக போர்ல பிரிட்டிஷ் கடற்படையினரோட ஜப்பான் மீதான தாக்குதலையும் சரி, 4வது ஈழப்போர்ல இலங்கை ராணுவத்தின் விடுதலை புலிகள் மீதான இறுதி யுத்தத்திலையும் சரி முக்கிய பங்காற்றி இருக்கு. அதோட ஆங்கிலேயர் காலத்திலேயே பாதுகாப்பு ரீதியாகவும் ரொம்ப தெளிவாகவும் திட்டமிட்டு கட்டமைக்கப்பட்டிருக்கு. போர் தளவாட பயிற்சி மைதானங்கள், முகாம்கள், விமான ஓடுதளங்கள், தொலைத்தொடர்பு கோபுரங்கள், செயற்கைக்கோள் கண்காணிப்பு வசதிகள், போர்க்கப்பல்கள் நிலை கொள்ளும் ஆழமான கடற்படை தளங்கள், கணக்கில் அடங்காத கச்சா எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள்னு இது எல்லாமே நிறைஞ்ச ஒரு நிழல் ராணுவ ராஜாங்கமே நடந்து வருது. கிட்டத்தட்ட 13,000 ஏக்கர் பரப்புல விரிஞ்சிருக்க இந்த கடற்படை தளத்தை அவ்வளவு சீக்கிரத்துல நம்ம யாரும் நெருங்கிட முடியாதுங்க. 10 கிலோமீட்டருக்கு அப்பால இருந்தே ராணுவ சோதனை சாவடிகளை நம்ம எதிர்கொள்ள வேண்டியிருக்கும். இந்த கடற்படை தளத்தை நெருங்க நெருங்க எல்லா மூலைகள்ல இருந்தும் அதிநவீன ஆயுதங்கள் ஏந்திய ராணுவ வீரர்களோட கவச வாகனங்கள் கண்காணிப்புல ஈடுபட்டபடியே ரோந்து நடத்திட்டு இருப்பாங்க. பல சொகுசு பங்களாக்களும் சோபர் தீவு போன்ற பகுதிகளில் நட்சத்திர விடுதிகள் இருப்பதாகவும் சொல்லப்படுது. இப்படி பிரமிப்பு மட்டும் இல்லாம சில கருப்பு பக்கங்களும் அந்த கடற்படை தளத்துக்கு இருப்பதா சொல்லப்படுது. சித்திரவதை முகாம்கள், அதாவது கான்சைட் அப்படின்னு அழைக்கப்படுற இந்த சித்திரவதை முகாம்கள்ல 2007 இருந்து 2009 வரையிலான ஈழப்போர் காலகட்டத்துல போர் கைதிகளா பிடிப்பட்ட விடுதலை புலிகள் மற்றும் அவங்களோட குடும்பத்தினரை இலங்கை ராணுவம் கடுமையா சித்திரவதைகள் செய்யப்பட்டு கொடூரமா கொலை செஞ்சதாகவும் சொல்லப்படுது. இந்த சித்திரவதையை தொடர்ந்து ITJP, அதாவது இன்டர்நேஷனல் ட்ரஸ்ட் அண்ட் ஜஸ்டிஸ் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ஒரு சர்வதேச அமைப்பு ஒரு ஆதாரங்களை வெளியிட்டிருந்தாங்க. அந்த ஆதாரங்களை தொடர்ந்து ஐநா சிறப்பு குழு நடத்திய சோதனையில ரத்த கரைகள் படிஞ்ச சுமார் 12 சித்திரவதை கூடங்கள் இருக்கிறது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. ஆனா இலங்கை அரசோ இந்த கான்சைட் முகாம்கள் சித்திரவதைக்கு பயன்படுத்தப்படல அப்படின்னு, புலனாய்வு நடவடிக்கைக்காக தான் பயன்படுத்தப்பட்டது அப்படின்னு இலங்கை அரசு மறுப்பு தெரிவிச்சிருந்தாங்க. தனிநாடு கேட்டு போராடிய தமிழ் ஈழ விடுதலை புலிகளோட உத்தியோகபூர்வ தலைநகராக இருந்ததுதான் திரிகோணமலை. அதுக்கு காரணம் அதோட பூலோக அமைப்பு. 3 பக்கமும் வளங்கள் நிறைஞ்ச மலைகளால சூழப்பட்டு ஒரு வளைகுடா போல அமைஞ்சிருக்கிற ஒரு இயற்கை துறைமுகம். காலநிலை மாற்றத்தால உண்டாகிற புயல், மழை, ஆழி பேரலைகள் போன்ற இயற்கை பேரிடர்களால கூட பெரிதளவுல பாதிக்கப்படாத, அதே சமயம் சாட்டிலைட், ரேடார், சோனார் போன்ற செயற்கை கண்காணிப்பு தொழில்நுட்பங்களுக்கு சவால் விடுகிற ஒரு பாதுகாப்பான இடம்தான் திரிகோணமலை. இதோட மட்டும் இல்லாம இந்திய பெருங்கடல், வங்காள விரிகுடா, பசிபிக் பெருங்கடல் வழியா வர்த்தகத்திலும் போர் நடவடிக்கையிலும் ஈடுபட மிக கச்சிதமான ஒரு இடம்னா அது திரிகோணமலை தான். இப்படியான இந்த திரிகோணமலையில உலக வல்லரசுகளை கால்பதிக்க போட்டி போட்டுட்டு இருக்காங்க.